இருக்குது, கை கால் மரத்து போகுது, அப்பப்போ இந்த கொரக்களி பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க போய் பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது. இதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தவரங்காய் வாரத்தில் 2-3 நாட்கள் உணவில் எடுத்துக்கிட்டு வந்தாலே கொத்தவரங்காய் வேக வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம். கொத்தவரங்காயை நல்லா வேக வச்சதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். இதை செய்தாலே நரம்பு சம்மந்தமான நிறைய சிம்டம்ஸ் கம்மியாகிறத உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை க்ளீன் பண்ணுது. அதிகப்படியான கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன் அது தடுக்குது. குறிப்பாக இதயத்துக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் கம்மியாக ரத்தத்தில் இருந்ததுன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் நீங்கள் கொத்தவரங்காயை சாப்பாட்டுக்கு இணையாக சாப்பிட்டுட்டு வரலாம். சாப்பாடு ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறீங்கன்னா அதை விட 1 மடங்கு அதிகமாகவே கொத்தவரங்காய் பொரியலாவோ ஏதாவது ஒரு ஃபார்மில் நீங்கள் சாப்பிட்றதுனால ரத்தத்தில் சேரக்கூடிய சர்க்கரையின் அளவு மிக மிக கட்டுப்படும். நீங்கள் நம்பலைன்னா முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும்.